வாழ்க வளமுடன். சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். ஸ்ரீ வைகுண்டநாதர் கோவில், திருநாங்கூர், மயிலாடுதுறை 108 திவ்ய தேசங்களில் 33வது கோவிலாக உள்ளது. பூலோகத்தில் நாம் வாழும் சமயத்திலேயே வைகுண்டநாதனை இத்தலத்தில் தரிசிக்கலாம். வைகுண்டத்தில் தேவர்களுக்கு திருமால் காட்சி அளிப்பது போல இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிவதால் பரம பதத்திற்கு சமமான தலமாக விண்ணகரம் கருதப்படுகிறது. சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்தும் பொருட்டு பரமபதநாதன் புறப்பட்டு வர அவரை தொடர்ந்து 10 பெருமாள்களும் திருநாங்கூர் வருவதாக ஐதீகம். இது பரமபதத்திற்கு இணையான தலம். வைகுண்டத்தில் இருப்பது போன்று பெருமாள் காட்சி தரும் தலம் திருநாங்கூர். 11 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. மூலவர் வைகுண்டநாதர், தாமரை கண்ணன், தாயார் வைகுந்தவல்லி, தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கரணி, உத்தரங்க புஷ்கரணி, விமானம் அனந்த சத்தியவர்த்தக விமானம், கோலம் சயன திருக்கோலம். சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்தி அவரை சாந்தப்படுத்துவதற்காக வைகுண்டநாதர் புறப்பட்டு வந்தார். அவரை தொடர்ந்து 10 பெருமாள்களும் திருநாங்கூர் வந்துள்ளனர். திருமாலின் அருள் நிறைந்த முகத்தை பார்த்ததும் சாந்தமான சிவபெருமான் தான் 11 ரூபங்களில் கோவில் கொண்டு அருள் புரிய உள்ள இடத்திற்கு அருகில் தாங்களும் 11 ரூபங்களில் அருள் புரிய வேண்டும் என பெருமாளிடம் கேட்டுக்கொண்டார். சிவபெருமானின் வேண்டுகோளை ஏற்று திருநாங்கூரில் 11 இடங்களில் பெருமாள் கோவில் கொண்டார். இதில் வைகுண்டத்தில் இருப்பது போலவே திருமால் காட்சி தரும் இடம் என்பதால் இவ்விடம் வைகுண்ட விண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. வைகுண்டநாதர் என்ற திருநாமத்துடன் திருமால் கோவில் கொண்டு அருள்வதாகவும் சொல்லப்படுகிறது. வைகுண்ட வாசனாக திருமால் பூலோகத்தில் வைகுந்தவல்லி தாயாருடன் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். குடும்ப ஒற்றுமை வளர, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர, குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர, எதிரிகளால் தீமைகள் ஏற்படாமல் இருக்க பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் துளசி மாலை, புது வஸ்திரம் சாத்தியும் வழிபாடு செய்கிறார்கள்.